Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பால்கோவா மில்க் ஹல்வான்னு கூட சொல்லிக்கலாம். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். தண்ணி கலக்காத பசும்பால் கிடைச்சதுன்னா அது வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க பாக்கெட் பால் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து பாயில் பண்ணிக்கோங்க மில்கை. நல்லா பொங்கி வர சமயத்தில் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கணும். கம்ப்ளீட் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஃப்ளேமை லோலேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அளவு. அப்பப்போ ஆடை வந்து நீங்கள் உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. பால்கோவா பண்ணுறதுக்கு எப்பவுமே கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் உங்களுக்கு பால்கோவா நல்லா கிடைக்கும். ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்பப்போ கலந்த போதும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆட் பண்ண பாலிலிருந்து பாதி ஆயிடுச்சு. பால்கோவா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் மெயினாக பால் சர்க்கரை இருந்தாலே இந்த ரெசிபி பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் விட்டுக்கலாம். 1 லிட்டர் பால் வச்சு நீங்கள் பால்கோவா பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு 1 hour ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால் இப்போ 75% ட்ரை ஆகிடுச்சு. திக்காக க்ரீமியாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி டைமில் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் இது பத்தலை அப்படின்னா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுகர் நல்லா ட்ரை ஆகி பால்கோவா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 minutes குக் பண்ணாலே போதும். உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். இப்போ நெய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போயே கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இறக்கிடலாம். எப்படி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பால்கோவாவில் தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.